அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்து அதிபதி ஒருவேளை சரராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கணுமே தவிர நான் உட்காந்து ஒரே இடத்துல தான் உட்காந்து நான் தொழில் செய்யலான்னு நினைக்கவே கூடாது. 10ஆம் இடத்து அதிபதி சரராசியில் இருந்தால் ஓடிக்கிட்டே இருக்கணும். சும்மா நான் ஒரே இடத்துல ஒரு ஆஃபீஸ் போட்டு இங்கேயே உட்காந்து 10 பேர்த்துட்டு வேலை வாங்குறேன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் பணம் சம்பாதிக்கவே முடியாது. விதியை தலையெழுத்தை மாற்றவே முடியாது. நம்ம ஜாதகத்தில் என்ன கொடுப்புனையோ கொடுப்புனைக்கு தகுந்தார் போல் தான் நடந்துக்கணும். அப்போ 10ஆம் இடத்து அதிபதி ஒருத்தருக்கு சரராசியில் இருந்தது அப்படின்னா நான் உட்காந்து வேலை செய்யக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒருத்தருக்கு 10ஆம் இடத்து அதிபதி சிரராசியில் இருந்தால் அவங்க முதல்ல என்னென்னா ஒரே இடத்துல நிலையாக உட்காந்துற தொழில் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஜெயிச்சிடலாம். 10 நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த ஊரில் போய் வேலை செய்கிறது, அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு போகிறது, ஊருக்கு சட்டி தூக்குறது, இப்படிலாம் செஞ்சிங்கன்னா பிழைக்கவே முடியாது. 10ஆம் இடத்து அதிபதி சிரராசியில் இருந்தால் ஒரே இடத்துல நிலையாக வேலை செய்யணும். 10ஆம் இடத்து அதிபதி உபயராசியில் இருந்தால் நீங்கள் அங்கேயும் போகலாம் இங்கேயும் போகலாம், எப்படி வேணுமாலும் இடம் விட்டு இடம் வந்து வேலை செய்யலாம். அப்போ நீங்கள் நல்லா என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஜாதகத்தில் எல்லாமே இருக்குது. அந்த 10ஆம் இடத்து அதிபதி சரத்தில் இருந்தால் ஓடிக்கொண்டே வேலை செஞ்சால் தான் பணம் வரும். சிரராசியில் இருந்தால் ஒரே இடத்துல தான் நிலையாக உட்காரணும். அங்கேயும் அலைஞ்சான்னா நாய் மாதிரி அங்கேயும் போயிட்டே வர வேண்டியதை தவிர 10 பைசா புரோஜனம் கிடையாது. உபயராசியில் இருந்துன்னா மேலே கீழே நீங்கள் போயிட்டு வரலாம். இது 2வது ஒரு கேட்டகரி.